ரோஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாம் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பி வெரி கேர்ஃபுல் இன் டூயிங் திஸ் பிகாஸ் அது அப்படியே வந்து பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகிடும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டு குட்டி ப்ரஷ்ஷை வச்சு நான் அதில் இது பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஸ்லோவாக பண்ணுங்கள். அண்ட் பிகினர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷேப்பை நல்லா டிஃபைன் பண்ணி ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே ஃபில் பண்ணோம். எடுத்தோன்னா டைரெக்டாக இன்னர் கார்னரில் ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணிங்கன்னா அது அப்படியே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ நம்ம மிட்டிலேருந்து அவுட்டர் கார்னரை முடித்ததுக்கப்புறம் சேம் ப்ரஷ்ஷை வச்சு தான் நம்ம ப்ரோஸோடைய இன்னர் கார்னரில் பண்ணோம். ஜென்ரலாகவே எல்லாருக்குமே இன்னர் கார்னர் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ப்ரோஸ் வந்து ஹேர் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஸோ போக போக தான் அது திக்காக இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி அதே ப்ரஷ்ஷை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அகெயின் நீங்கள் அந்த ப்ரோவோட டேட்டூ எடுத்து நீங்கள் அந்த இங்கை வச்சு நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ ப்ரஷ்ஷில் இருக்கிற வச்சே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். அண்ட் இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ப்ரோஸ்க்கும் அண்ட் பிஃபோர் தட் இது என்ன ஷேட் பார்த்தீங்கன்னா மீடியம் ப்ரௌன். நான் மீடியம் ப்ரௌன் தான் வாங்கினேன். மற்ற ஷேட்ஸ்லாம் வந்து ரொம்ப டார்க்காக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம ஐப்ரோஸ் மாதிரியே இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி